உங்களுக்கு பிளெஸிங் யூத் மிஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம், மிஷினரிகள்லாம் அனுப்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம், உங்களுடைய பார்ட்னரிங் வித் மெயின்லைன் சர்ச்சஸ், பார்ட்னரிங் வித் இண்டிபெண்டன்ட் பீப்புள் அண்ட் ஆல் தேட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸு. ஸோ டினாமினேஷனல் பொசிஷன் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு இன்டர் டினாமினேஷனல்னு வரீங்க. அது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. கேன் யூ எலாபரேட் தட்? யா. Is it a compromise? Is it a convenience? Is it a conviction? Or is it a wisdom? இன்டர்டெனாமினேஷன் சொல்லும்போது ஐ ஆல்சோ ஆட் த வேர்ட் டிரான்ஸ்டினாமினேஷனல். சபை பிரிவு பாகுபாடற்றது மட்டுமல்ல, சபை பிரிவு பாகுபாடுகளுக்கும் அப்பால்பட்டது. அந்த அளவுக்கு போயிடுறோம். அது எதுக்குன்னு சொன்னால், we all have some common ground. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் பிலீவ் பண்ணாதவங்களுக்கு நமக்கு ஒன்றும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ there are some மேஜர் இஷ்யூஸ். ஸோ மேஜர் இஷ்யூஸில் அக்ரி பண்ணுறவங்களோட we are interdenomination. வெர்ஜின் பெர்த் ஆஃப் கிரைஸ்டே இல்லைங்கிறவங்களோட நமக்கு ஒன்றுமே வைக்க முடியாது இல்லையா? அடிப்படை இந்த உபதேச கூறுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த 7 அடிக்கடி உபதேச கூறுகள். ஒரே ஞானஸ்நானம் இருக்குது. ஒரே முழுக்க ஞானஸ்நானம் இல்லை, ஒரே ஞானஸ்நானம் இருக்குது. அப்போ இந்த ஞானஸ்நானத்தில் அங்கங்கே ஒரு டிஃப்ரென்ஸு. ஒருத்தர் வந்து ஒருக்கா முக்கியம் எடுக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பிதா குமாரன் 3 நேரம் முக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து முக்கிற தொட்டிகளை இறங்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் இல்லை வெளியே இருக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஓடுற தண்ணியில் கொடுக்கணுங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இல்லை தொட்டிகளே கொடுக்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்சஸ். இதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை, ஆனால் ஒரே ஞானஸ்நானம். அது கிறிஸ்தனுடைய. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராட் பேஸ்டாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்முடைய கன்விக்ஷனை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷனல் மிக இன்டர்டெனாமினேஷனல் அப்படி ஒரு ஸ்டாண்டை நான் ஸ்ட்ராங்காக எடுத்ததுனால, மிஷனும் எடுத்துச்சு, அதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லா டினாமினேஷன்ஸ்லையும் ஓப்பனிங் உண்டு, இன்க்ளூடிங் ரோமன் கத்தாலிசிசம். ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ் கிட்டத்தட்ட 70-80 பேருக்கு நான் ஒரு ஃபுல் டே கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கேன், ஹவு டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட்னு. ஸோ அவங்களுக்கு தெரியும், பிரதர் ஸ்டான்லி இங்கே வந்து வேறு என்னத்தையும் பேச மாட்டாருன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஐயில் என்னை கூப்பிட்றாங்க. சிஎஸ்ஐயில் போய் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் தப்பு, குழந்தை ஞானஸ்நானம் தப்புன்னு பேச மாட்டேன். எனக்கு வேறு எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது. பட் அவங்களுக்கு தெரியும், ஸ்டான்லி எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் தஞ்சாவூருக்கு கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாருன்னு தெரியும் அவங்களுக்கு. பட் என்னை அலோ பண்ணுறாங்கல்ல. நான் கொஞ்சம் கூட என்னுடைய டாக்டர் மாற்றிக்கலையே. இன்றைக்கும் இதில் வெள்ளூர் டயசிஸில் எல்லா சர்ச்சஸில் என்னை கூப்பிட்றாங்க, நான் தான் போகாமல் இருக்கேன். ஏன் எல்லா மீட்டிங்கும் போக மாட்டேங்கிறீங்கண்ணே?